ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து யூனிட் 3யோடது ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ். அதில் மொத்தம் 4 டைப் இருக்குது. சீரிஸ் இன் சீரிஸ் அவுட்டு, அடுத்து சீரிஸ் இன் பேரல் அவுட்டு, சீரிஸ் இன் பேரல் அவுட்டு, அடுத்து பேரல் இன் பேரல் அவுட்டு, பேரல் இன் சீரிஸ் அவுட்டு. ஓகே, இந்த 4 இது தான் மொத்தம். ஸோ இதுக்குரிய டயக்ராமும் ட்ரூத் டேபிளும் பார்த்துடலாம். தியரி வந்து அந்த ஒரு நோட்ஸ் அனுப்புனாங்களா, அதில் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சீரிஸ் இன் பேரல் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது எப்பயுமே 4 பிட்டில் தான் போடணும். அதாவது 4 பாக்ஸ் போட்டணும். எல்லாத்துலேயும் 4 பாக்ஸ் போட்டு அதுக்கு உள்ள வந்து ஏபிசிடின்னு எழுதிடணும் எல்லா பாக்ஸ்லையும். அடுத்து என்னன்னா, இது வந்து டி இந்த சைடு ரெப்ரசன்ட் பண்ணணும், கியூ இந்த சைடு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏனால டிஏ கியூஏ, அதே பி இருந்துச்சுன்னா டிபி கியூபி. ஸோ மோஸ்ட்லி வந்து டி தான் இன்புட்டாக இருக்கும், தான் அவுட்புட்டாக இருக்கும் மோஸ்ட்லி. லாஸ்ட் அவுட்புட் இங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இதுக்கு. ஸோ ஃபஸ்ட் என்னன்னா, ஒரு பாக்ஸ் போடுறோம், ஏ எழுதுறோம், அடுத்து டிஏ கியூஏ எழுதுறோம் எல்லாத்துக்கும். ஸோ 4 பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது. அடுத்து என்னன்னா, கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். இதில் என்னன்னா, கிளாக் வந்து இங்கே கனெக்ஷன் கொடுக்கணும் எல்லாத்துலேயும். கிளியர் வந்து இப்படி ஒரு போட்டு இப்படி கிளியர் கொடுக்கணும். ப்ரீசெட் வந்து இப்படி போடணும். ஓகே, கிளாக் கிளியர் ப்ரீசெட் போட்டோம். ஸோ இந்த பாக்ஸ் போட்டோம். இப்போ வந்து சீரிஸ் இன் பேரலல் இது எல்லா இந்த இப்போ சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே காமன். ஸோ இப்போ தான் சீரிஸ் அவுட்குள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட்டு டிஇன் எப்பயுமே இங்கே தான் வரும். டிஇன் உள்ளே வந்துச்சுன்னா சீரிஸ் இன்னு. ஸோ சீரிஸாக இப்படி இன் போய்கிட்டே இருக்கணும். சீரிஸ் அவுட்னா இந்த சீரிஸ் முடிஞ்ச இடத்துல தான் அவுட் வரணும். ஓகே, அதான் சீரிஸ் இன்னு, சீரியல் அவுட்டு. சீரியல் இன்னா இப்படி சீரியலாக போகிறனால சீரியல் இன்னு. சீரியல் அவுட்னா இந்த சீரியல் முடிஞ்ச இடத்துல அவுட் வரணும், அதான் சீரியல் அவுட். அவ்வளோதான் இதோட டயக்ராம். அதுக்குரிய டேபிள் எப்படின்னா, முதல் வந்து கிளாக் வந்து 1 2 3 4 5 6 7 இப்படி இருக்கும். இன்புட் வந்து நம்ம இங்கே தான் கொடுக்க போகிறோம். இன்புட் இந்த இருக்குல்ல டிஎன்னு, இதான் இன்புட்டு. இங்கே இப்போ வந்து கியூஏன்னு எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னா, இதில் வந்து வேறு நோட்டேஷன் Q3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கியூஏவும் Q3 ஒன்று தான். அதாவது இந்த இடம் வந்து Q3, லைக் இது Q3, இது Q2, இங்கே உள்ளது Q1, இங்கே Q1, இங்கே Q0 தான் அவுட்புட் எடுக்கிறோம். அதை ஏபிசின்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து 1 2 3 எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். வந்து கிளாக் 1 2 3 4 5 6 7 கொடுத்தணும். இங்கே வந்து இன்புட் வந்து 1 கொடுக்கணும். இப்போ வந்து இன்புட் வந்து டிஎன்ல 1 கொடுத்தோம்னா அது வந்து வெளியே வராது. அது எங்கன்னா அவுட்புட்டில் வந்து வெளியே வராது, இங்கே வெளியே வராது. அதான் இங்கே. ஸோ டிஎன்ல 1 கொடுத்தோம்னா அது Q3ல மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், வெளியே அவுட்புட்டில் வெளியே வந்திருக்காது. அடுத்து வந்து 0 கொடுத்தோம்னா இந்த ஆல்ரெடி இந்த 1 முன்னாடி போயிடும். 1 முன்னாடி போயிட்டு இந்த 0 இங்கே வந்துடும். அடுத்து இன்னொரு 1 கொடுத்தோம்னா இந்த 1 இங்கே முன்னாடி போயிடும், இந்த 0 இங்கே முன்னாடி வந்துடும், இந்த 1 இப்படி வந்துடும். அடுத்து இன்னொரு 1 கொடுக்குறப்போ இந்த 1 முன்னாடி போயிடும், இந்த 1 இப்போ தான் அவுட்புட்டில் வெளியே வருது. இப்போ தான் இந்த அவுட் வழியாக அந்த 1 நம்ம கொடுத்த சிக்னல் வரும். எத்தனாவது 4th கிளாக் சைக்கிளில் தான் வெளியே வரும். ஸோ இந்த 1 வெளியே வரும், இந்த 0 இங்கே வரும், இந்த 1 இங்கே வரும். இப்போ நம்ம கொடுத்த 1 வந்து இங்கே இருக்கும். அடுத்து திருப்பி நம்ம கிளாக் எதுவுமே கொடுக்கல, கிளாக்ல வந்து இன்புட் எதுவுமே கொடுக்கல, ஓகேவா? அப்போ வந்து இவன் வெளியே போயிடுவான், இவன் இங்கே வந்துடுவான், இவன் இங்கே வந்துடுவான், இவன் இங்கே வந்துடுவான். அடுத்து என்னன்னா, இவன் வெளியே போயிடுவான். அடுத்து இது அடுத்து இது வெளியே போயிட்டு இது வந்துடும், அவ்வளோதான். இதான் வந்து சீரிஸ் இன் சீரிஸ் அவுட்டுக்கு. அடுத்து வந்து பேரலல் இன் சீரிஸ் அவுட்டுக்கு எப்படின்னா, சீரியல் இன்னு. ஸோ வந்து சீரியலாக இன் போகணும் எல்லாத்துக்கும். பேரல் அவுட்னா ஒவ்வொரு Q3 முடிஞ்சதுக்கப்புறமும் பேரலாக வெளியே வரணும். வந்திருக்கா? ஸோ வந்து இன்புட் 1, அவுட்புட் எத்தனை? 4 அவுட்புட்டு. இந்த இருக்க கிளாக் வந்து இன்புட் 1, 4 அவுட்புட்டு. இப்போ இதில் என்னன்னா கிளாக் 1 2 3 4 இது இருக்கும். நம்ம ஒரு இன்புட் கொடுத்ததுல இது உடனே வெளியே வந்துடும். இப்போ இங்கே 1 கொடுத்தோம்னா உடனே Q3 வெளியே வந்துடும். சப்போஸ் அடுத்து இன்னொரு 1 கொடுத்தோம்னா Q3ல கொடுத்த 1 வெளியே வரும், Q2லையும் 1 வெளியே வரும். அதான் இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இன்னொரு 1 கொடுத்தோம்னா Q2, Q3, Q1ல எல்லாத்துலேயும் 1 வெளியே வந்துடும். ஸோ இதான் அந்த டேபிள். அதே பேரலல் இன் சீரிஸ் அவுட்னா பேரலாக இன் கொடுக்குறோம்.
ஓகேவா? இதுல வந்து D0, D1, D2 அப்படி குடுத்துருப்பாங்க. பேரலலா இன் குடுக்குறோம். பேரலலா அவுட் வெளிய வந்துருது. அவ்வளோதான். இதுக்கு எப்படின்னா இங்க ஒரு இன்புட் இங்க சப்போஸ் 1ன்னு இன்புட் குடுத்தோம்னா, இங்க 1ன்னு வெளிய வந்துரும். இங்க 0ன்னு குடுத்தோம்னா, இங்க 0 உடனே வெளிய வந்துரும். இங்க பாருங்களேன், இந்த கிளாக்ல வந்து ஒரு கிளாக் தான் குடுக்குறோம். இன்புட் என்னென்ன குடுக்குறோம்? 1, 0, 1, 0 குடுக்குறோம். இப்ப வந்து D3ல குடுத்த இன்புட் உடனே Q3ல வெளிய வந்துருச்சு. ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. அதே வந்து D2ல குடுத்த இன்புட் வந்து அப்படியே Q2ல ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. D1ல குடுத்தது Q1ல ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. D0ல குடுத்தது Q0 அவ்வளோதான். அடுத்து வந்து பேரலல் இன் சீரிஸ் அவுட் வந்து கொஞ்சம் டயகிராம் வேற மாரி இருக்கும். பேரலலா இன்னு ஓகேவா? அதனால பேரலல் இன் குடுத்துட்டோம். சீரிஸ் அவுட்டுக்கு இப்படி சீரிஸ் அவுட் இப்படி குடுத்து லாஸ்ட் சீரிஸ் அவுட் வெளிய எடுக்கிறோம். இதுல என்னன்னா, ஊடால வந்து இந்த 2யும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆர் கேட் மட்டும் போட்டிருப்பாங்க. போட்டு கனெக்ஷன் குடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இதுக்குரிய லாஜிக் டயகிராம் வந்து நமக்கு கிடையாது. சாரி, இந்த இது பின் டயகிராம்னா இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அந்த லாஜிக் ட்ரூத் டேபிள் வந்து நம்ம மேனுவல்லே இல்ல. அது இந்த மாரி தான் இருக்கும். இன்புட் என்னன்னா D0, D1, D2, D3. கிளாக் வந்து 1, 2, 3, 4ன்னு போகும். அவுட்புட் வந்து அவுட்புட் வந்து 1, 1, 1, 1ன்னு வரும். அவ்வளோதான். அதாவது D0ல குடுத்த அவுட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாக்ல வெளிய வரும். D1ல குடுத்த அவுட் இது வந்து செகண்ட் கிளாக்ல வெளிய வரும். D2ல குடுத்தது தேர்ட் கிளாக்ல வெளிய வரும். D3ல குடுத்தது ஃபோர்த் கிளாக்ல வெளிய வரும். இப்படிதான் அதோட ஃபங்ஷன்.